லட்சுமணன் அப்படி திரும்பி ரோண்டு மாறி போனாலோ இல்லையோ உடனே ராவணன் சன்னியாசி ரூபேன வந்துட்டான். அங்கிருந்து வரபோது எப்படி வந்தான் நாள் நல்ல 200 மல்லுல தோச்ச காஷாயம் மாயினாலே தலையில சிகே யஜ்ஞோபவீதம் காஷாயம். அப்படி ஒரு சன்னியாசம் இருக்கு சாஸ்திரத்துல. தண்டம் கமண்டலு வேத மந்திரத்தை ஜபிச்சுன்னு அங்கிருந்து வந்து சீதையை வந்து பார்த்து, ஆரம்மா நீங்கள் காத்வம் காஞ்சனவண்ணாதே பீதகௌஷேயவாசினி கமலதாம் சுபாம் பத்மினி நீங்கள் ஆறு உடம்பெல்லாம் தங்க ரேக்கா இருக்கே, உடம்புல பட்டாட கட்டிருக்கே, கழுத்துல தங்க பத்ம மாலை தொங்குறதே, இப்படி எல்லாம் காக்குறேன். ஹனுமாரும் சீதையும் நீங்கள் ஆறுன்னு காக்க போறாள். அது அம்மாவை புள்ள காக்குறா போல இருக்கு. இத வந்து ஜாரன் துஷ்டஸ்திரீய காக்குறா போல காக்குறான் ராவணன். ஹனுமார் காக்க போற ஒரு சொல்லுக்கும் இந்த ராவணனுக்கு தேவியை பார்த்து யாருன்னு கேட்கறதுக்கும் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் இருக்கு வித்தியாசம், தெற்குக்கும் வடக்குக்கும் இருக்கு வித்தியாசம். தேவி பார்த்தாள் கேள்வ நன்னா இல்லையே, ஏதாவது வர சொல்லாமல் இருந்துடுவோன்னு பார்த்தாள். பிராமணஷ்ட அதிதிஷ்டாயம் அனுத்தோகி சபேதமம், நமக்கோ காலம் நன்னா இல்லை, பிராமணன் காவி வேட்டி வர கட்டின்னு இருக்கான், சபிச்சு விடுவனே என்று பயந்து ராம பத்னி சீதே ஜனகனுடைய பெண், தசரதனுடைய நாட்டு பெண், பித்ருவாக்கியத்துக்காக என் பிரபு வந்தாள். பக்தனான் லட்சுமணன் கூட வந்திருக்கான், நானும் வந்திருக்கேன்னு தன் கதையை சொல்லிட்டாள். நீங்கள் ஆறுனாள், நான் தான் ராவணன் குபேர பிராதா, உங்களை கிரகிச்சுன்னு போறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னான். உடனே தேவி கர்ஜிச்சாள், என் பிரபு சிம்மம், நீ குள்ள நரி. அட அசடே ராவணா, கண்ணை அரிச்சா தங்க ஊசியால சொல்லிக்கலாமாடா, நாக்கு அரிச்சா கத்தியால வழிச்சுக்கலாமாடா, நெருப்பு வேணும்னா வஸ்திரத்துல அள்ளலாமாடா, சூரத்தினுடைய நுனியில நடக்கலாமாடா, என்ன நீ பத்னியாக பண்ணிக்கொள்ளணும்னு நினைக்கலாமாடா அன்னு காட்டாள். உடனே தேவியினுடைய தலை பின்னல்லையும் தொடையிலையும் கை போட்டு தூக்கி தேர்ல எடுத்து வச்சுன்னு பரப்பிட்டான்.